ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து டீலாம் வடிகட்டுறதுக்கு இது போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வடிகட்டிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே இதில் வந்து வடிகட்டும் போது நாளாக இதுக்குள்ளே வந்து அப்படியே அந்த டீ தூள்லாம் போய் சேர்ந்து உள்ளுக்குள்ளே வந்து கரை படிஞ்சிடுங்க. அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கரை படிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற டிஷ்வாஷிங் சோப்பு அல்லது டிஷ்வாஷிங் லிக்யூடு வந்து யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோன்னா அந்த கரை வந்து அவ்வளோ ஈஸியாக போகவே செய்யாது. இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3/4 அளவுக்கு நிரம்புற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக பபிள்ஸ் விட்டு வருங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக முட்டையாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம துணி துவைக்கிற பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க. வாஷிங் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு பவுடர் யூஸ் பண்ணல, லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு எந்த வடிகட்டியில் நமக்கு கரை அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டியை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயிலேயே வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விடும்போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்கி வந்துருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த தண்ணியோட நிறத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. இது நல்லா சூடாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக எடுங்க. ஒரு இடிக்கல் யூஸ் பண்ணி வெளியே எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இந்த தண்ணியை கீழே கொட்டிடுங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து தண்ணியில் லைட்டாக அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சோப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சோப் எடுத்துக்கோங்க. அல்லது டிஷ்வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லிக்யூடை வந்து ஸ்க்ரப்பரில் தொட்டு இது போல் அந்த டீ வடிகட்டியில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணியில் கழுவி எடுத்துட்டிங்கனாலே உங்களோட டீ வடிகட்டி வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட டீ வடிகட்டி வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் இது போல் க்ளீன் பண்ணிங்கனாலே போதுங்க. அழுக்கு எதுவும் படியாமல் நம்ம வந்து நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டு கிச்சன் சிங்கில் இருக்கிற அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் நார்மல் டேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது போல் ரொட்டேட்டிங் டேப் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் வளைக்கி முடிச்சதுக்கப்புறமா இந்த சிங்கை வந்து க்ளீன் பண்ணுறதே நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குங்க. இது போல் நம்ம வந்து ஏதாவது ஒரு மக்கு அல்லது பாத்திரத்தில் தண்ணியை கோரி ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கங்க. அதோட மூடியில் வந்து கத்தி அல்லது ஊக்க வச்சு நீங்கள் வந்து நல்ல நெருப்பில் வந்து வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. அடுத்ததாக கத்தியை வந்து நல்லா நெருப்பில் வாட்டிட்டு இது போல் அந்த பாட்டிலோட மேல் பகுதியில் இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. கத்தியை நெருப்பில் வாட்டிட்டு நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கீழே இருக்க போர்ஷன் நமக்கு தேவையில்லைங்க. இது போல் மேலே இருக்கிற போர்ஷன் தான் நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பலூன் எடுத்துக்கங்க. இந்த பலூனை நம்ம வந்து மேலே வந்து எண்டில் வந்து இது போல் நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. பெரிய பீஸாக கட் பண்ணிடாதீங்க. இது போல் எண்டில் சின்ன பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பலூனை வந்து நம்ம இந்த வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து விட்டுறலாம். இந்த மாதிரி பலூனை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போடும்போது தான் நமக்கு வந்து லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பலூனை நல்லா டைட்டாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அந்த கிச்சன் சிங்கில் இருக்கிற டேப் இருக்குது பாருங்கள், அதோட வாய்ப்பகுதியில் இந்த பலூனை வந்து இது போல் மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குழாயை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இதில் அதிகமாக தண்ணி வராதுங்க. தண்ணி வந்து கம்மியாக தான் வரும். நார்மலாக நம்ம வந்து குழாயை வந்து ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி வரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு வந்து செவரில் அங்கே இங்கேன்னு தெளிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா குறைவான தண்ணியிலேயே நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்டுக்கு சிங்கை வந்து க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிங்கை க்ளீன் பண்ணும்போது நம்ம இது போல் அப்படியே ரொட்டேட் பண்ணி
சீக்கிரமாக நம்ம வந்து சிங்கை வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. நம்ம வந்து தண்ணியை கோரி கோரி ஊற்றி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கில் வந்து பின்பக்கத்தில் இருக்கிற டைல்ஸ் இருக்குது பாருங்கள், அதையுமே நம்ம வந்து ஈஸியாக அது போல் க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் டைப்பில் இருக்கிற ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. நமக்கு இது போல் 2 ஸ்க்ரப்பர் தேவைப்படும். டோட்டலாக 2 ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, நம்ம வீட்டில் அப்பளம்லாம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி இடுக்கி அப்பளம் பொரிக்கிறதுக்கு அல்லது சிக்கன் லெக் பீஸ்லாம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடுக்கி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த ஸ்க்ரப்பரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், கீழே இருக்கிற பகுதி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த ரஃப்பாக இருக்கிறதுக்கும் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் சென்டரில் வந்து நம்ம இதை வந்து சொருகி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் இடுக்கியில் ஒரு சைடை விட்டு இந்த மாதிரி நல்லா சொருகி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து உள்ளே சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கத்தியை வச்சு நீங்கள் சென்டரில் வந்து கொஞ்சமாக ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இடுக்கியை வந்து நீங்கள் சொருகி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சைடு வந்து சொருகி எடுத்துட்டேன். இதே போல் இன்னொரு சைடுலேயும் ரஃப்பாக இருக்கிற பகுதி வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி, சாஃப்டாக இருக்கிறது உள்பக்கமாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் சொருகி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். 2 சைடும் இந்த மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி சொருகி எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் கம்பியை நம்ம கையால் தொடாமல் ரொம்ப ஈஸியாக 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் கம்பியில் இருக்கிற அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் ஈஸியாக போகிறதுக்கு ஒரு சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி பண்ண போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் பாருங்கள். சின்ன சின்னதாக முட்டையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு எலுமிச்சப்பழம் சேர்க்க போகிறோம். ஒரு எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட சாறை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழத்தில் இருக்கிற சாறு ஃபுல்லாகவே நீங்கள் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. பாருங்கள், பேக்கிங் சோடா சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்ல நுரையாக நல்லா நுரைச்சி வரும். எலுமிச்சப்பழ சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, 2 பொருள் தான். நம்ம ஈஸியாக அந்த க்ளீனிங் லிக்யூட் வந்து ரெடி பண்ணிடலாம். இதை ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த லிக்யூட் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் கம்பியில் வந்து எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் அல்லது எவ்வளோ கரை இருந்தாலும் அது எல்லாமே நல்ல ஈஸியாக நீக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ரூமில் இருக்கிற ஜன்னல் கம்பியை தான் வீடியோவில் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கிச்சனில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கான ஜன்னல் கம்பியை கூட இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு கூட ஈஸியாக நீங்கிருங்க, டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஜன்னலை வந்து தொட்டு காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ தூசி வருதுன்னு. ரொம்ப நாளாகவே இந்த ஜன்னல் வந்து நான் க்ளீன் பண்ணவே இல்லை. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த க்ளீனிங் லிக்யூட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து ஒரு மக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இன்னொரு மக்கில் வந்து நான் சும்மா சாதாரண தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். சும்மா நார்மல் வாட்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த ஸ்க்ரப்பர் வந்து இடுக்கியில் சொருகி எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த க்ளீனிங் லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இந்த லிக்யூடில் வந்து நல்லா முக்கி எடுத்ததுக்கப்புறமா அந்த இடுக்கியை வந்து கொஞ்சம் டைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் கீழே வந்து லீக் ஆயிரும். அதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னலில் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியுங்க. நம்ம கையை வச்சு ஒரு ஜன்னலாக நம்ம வந்து கஷ்டப்பட்டு கை வலிக்க க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னலை டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம வந்து கை வலிக்க க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம இந்த க்ளீனிங் லிக்யூடு வந்து எலுமிச்சப்பழ சாரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கிறதுனால இதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்காக இருக்கட்டும் அல்லது எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது எல்லாமே ஈஸியாக நீங்கிருங்க. ஜன்னல் கம்பி மட்டும் இல்லாமல் அந்த ஜன்னலில் இருக்கிற பாட்டம் சர்ஃபேஸ் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற தூசியை கூட நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியுதுன்னு. இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ தூசி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இந்த ஸ்பாஞ்சில் வந்து நிறைய அழுக்கு சேர்ந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம நார்மல் வாட்டர், அதாவது சாதாரண தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த இடிக்கை வந்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற எஸ்எஸ் வாட்டர் எல்லாமே அந்த தண்ணியில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்பாஞ்சை வந்து முக்கி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸிங்க. இதுக்காக நம்ம வந்து கை வலிக்க க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஜன்னல் கம்பியில் வந்து இடுக்கில் விட்டு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு தூசி எல்லாமே வந்துடுங்க. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் வந்து அந்த ஜன்னலில் இருக்கிற ஜன்னல் கம்பி ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன், நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை தொட்டு. அடுத்ததாக இந்த ஜன்னலில் வந்து அந்த வெளியே இருக்கிற அந்த விண்டோ டோர் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த மாதிரி கண்ணாடியாக இருக்கும்போது அதுலேயுமே நிறைய தூசி வந்து படிஞ்சிருக்கும். அதையும் கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடில் தொட்டு இந்த மாதிரி அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மிரரில் மட்டும் நான் வந்து ஒரு துணியை வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துட்டேன். நீங்கள் ஜன்னல் கம்பியில் வந்து துணியை வச்சு துடைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஜன்னல் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஜன்னலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கனாலே அந்த ஜன்னல் கம்பியில் இருக்கிற ஈரம் எல்லாமே அந்த காற்றுக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், நான் வந்து ஜன்னல் கம்பி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது அந்த தூசி வந்து சுத்தமாக இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் கம்பியை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ஜன்னல் கம்பியில் இருந்த அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கி வந்திருக்கு. எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சன் ஜன்னலாக இருக்கட்டும் அல்லது ரூமில் இருக்கிற ஜன்னலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். கையே வலிக்காமல் நம்ம வந்து 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.